வணக்கம் மக்களே, இது உங்கள் தமிழ் தகவல். நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் போடுற புது புது திட்டங்களை பத்தி உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மார்ச் மாசம் உங்க வங்கி கணக்குக்கு வரப்போற பணத்தை பத்தி தான். முதல்ல எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகை பத்தி பேசிடலாம். நம்ம வீட்டு பெண்களுக்கு அரசாங்கம் கொடுக்கற அந்த ஒரு 1000 ரூபாய் இருக்குல்ல, அது இந்த மாசம் வருமானு கேட்டா வராதுங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா போன வாரமே அரசாங்கம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு 3 மாசத்துக்கான காசையும் மொத்தமா சேர்த்து பயனாளிகளுக்கு கொடுத்தாச்சு. புதுசா கல்யாணமானவங்க, புதுசா குடும்ப அட்டை வாங்குனவங்கன்னு சுமார் 4 லட்சம் பேருக்கு இந்த பணம் போய் சேர்ந்துடுச்சு. அதனால மார்ச் மாசம் உரிமை தொகை உங்க கணக்குல ஏறாது. ஆனா கவலைப்படாதீங்க, மத்த 2 திட்டத்துல பணம் வரப்போகுது. அது என்னன்னா, நம்ம வீட்டு பிள்ளைகளோட படிப்புக்காக அரசாங்கம் தர்ற உதவித்தொகை. அரசு பள்ளியில 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இப்போ காலேஜ்ல சேர்ந்திருக்கிற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மூலமா மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. இந்த பணம் அடுத்த சில நாட்கள்ல உங்க வங்கி கணக்குல நேரடியா வந்து விழுந்துடும். 1 வருஷமா வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கிற இந்த திட்டம் நம்ம ஊரு பொண்ணுங்க படிப்புக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டு பசங்களுக்காகவே அரசாங்கம் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. இதுலயும் அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாசத்துக்கான தவணை பணம் அடுத்த வாரத்துல உங்க கைக்கு வந்துடும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ கணக்கு போட்டு பாருங்க. உங்க வீட்ல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கல்லூரிக்கு போனாங்கன்னா இந்த மாசம் உங்க குடும்பத்துக்கு அரசாங்கத்துல இருந்து 2000 ரூபாய் வருதுன்னு அர்த்தம். உரிமை தொகை முன்னாடியே வந்ததால இந்த 2 திட்டத்துக்கான காசு மட்டும் இப்போ அடுத்த சில நாட்கள்ல வங்கி கணக்குல ஏறும். நன்றி, வணக்கம்.